மக்களே சும்மா சம்பவம் பண்ணுறீங்க போல இருக்கே. அஃபீஷியல் ஓட்டிங்கில் தாறுமாறா ஓட்டுகளை குவிச்சிட்டு இருக்கீங்க போல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிபி ரெக்கமணி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் டே 4க்கான அஃபீஷியல் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்க்க முடியும், மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை, லைக் பட்டனை, ஐ பட்டனை மூணுத்தையும் தட்டினீங்கன்னா வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ யார் ப்ரோ ஃபஸ்ட்டில் இருக்கா? ப்ரோ கம்மு மாமா தான் இத்தனை நாள் ஃபஸ்ட்டில் இருந்தார். இதான் மாற்றங்கள் இருக்கா? இல்லை வேறு யாராவது ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்களா? இல்லை கம்மமாக தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் இருக்குது. நம்ம கானா வினோத் ஃபேன் சும்மா இல்லையா? கானா வினோத் ஃபேன் சும்மா அடி பறக்க விடுறாங்க. அஃபீஷியல் ஓட்டிங்கில் கமாருதீனை தாண்டி நம்ம கானா வினோத் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்துட்டார். வேற மாதிரி சம்பவம் போங்க மக்களே. நான் இதை நினச்சி பார்க்கலங்க. கண்டிப்பாக கமாருதீனுக்கு வாக்குகள் வந்துகிட்டே இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அவர் ப்ராங்க் பண்ணது பயங்கரமாக ஒரு ஹைப்பை தூக்கி செட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நினச்சேன் ரைட்டு கமாருதீனுக்கு வரப்போகுது வாக்குகள் அப்படின்னு நினச்சேன். பட் கமாருதீன் கீழே இறங்கிட்டார். நம்ம கானா வினோத் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடித்துட்டார். ஓகேங்களா? ஸோ ஃபயராக ஓட்டு வந்துட்டு இருக்கீங்க கானா வினோத்துக்கு. எங்கேருந்து தான்ப்பா வருது? கானா வினோத்துக்கு யாருப்பா ஓட்டு போகிறா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. ஸோ கானா வினோத் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்ப்பா, கானா வினோத்துக்கு நிஜமாலே ஃபேன்ஸ் இருக்காங்களா இல்லை வேறு யாராவது இது மூலியமாக ஓட்டு போட்டிங்களான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கானா வினோத் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா. ஸோ கானா வினோத் ஃபஸ்ட்டு பிளேஸில் தாறுமாறான ஓட்டுகள் வாங்கிட்டு மேலே போயிட்டாருங்க. செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கமாருதீனுக்கு ஓட்டுகள் சரிவாயிருக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் இருந்த கமாருதீன் நேற்று வர இன்னைக்கு கீழே இறங்கியிருக்காரு. ஸோ எவ்வளோ ஓட் டிஃப்ரென்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 2000 ஓட் டிஃப்ரென்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபைட் நான் பார்த்தது இல்லைங்க. போன சீசன் லாஸ்ட் ஒரு 3-4 வீக்ஸ் அந்த மாதிரி போச்சு நம்ம முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாக்கும். இப்போயே வந்துட்டு இந்த மாதிரி ஃபைட் போயிட்டுருக்குன்னா எனக்கு தெரில. வேறு மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. ஆனால் யாரு கூடயுமே வந்துட்டு பெருசாக கனெக்ட் இல்லைங்க இந்த சீசன். ஒரு டம்மியான சீசன் இது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வைல்ட் கார்ட்ஸ் வந்து தான் ஒரு ஐப் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஐப் ஆகிட்டுருக்கு, பாப்பா எப்படி போகுதுன்னு பற்றி. ஸோ இங்கே 2 பேருக்கு தாறுமாறாக ஓட்டுகள் வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேர் வேறு மாதிரி மக்களை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டாங்க, நம்ம கமாருதீனும் கானா வினோத்தும். ஸோ வேறு மாதிரி வந்துட்டுருக்கு வாக்குகள். ஸோ செகண்ட் பிளேஸில் நம்ம கமாருதீன் அவர்கள் இருக்கார். தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானா அவர்கள் இருக்காங்க. நம்ம தண்ணி பழம் அவர்கள் கீழே போயிட்டார். மேலே வியானா வந்து முந்திட்டு வந்துட்டாங்க. வியானா அவர்கள் வந்துட்டு நேற்று ஒரு விஷயங்கள் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. மாற்றி பேசி அந்த ப்ரெசன்ட் மேட்டரில் வந்துட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அது ஏதோ பெரிய பிரச்சனையாக நைட்டு பூரா ஓடிட்டு இருந்தது. அது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். ஸோ வியானா அவர்கள் பண்ணுறது கிரிஞ்சு, நிறைய விஷயங்கள் கேமராக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்குமே அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க கேமராக்காக பண்ணுறாங்களோ, வெளியே இதை எடுத்து வேறு மாதிரி ட்ரெண்ட் பண்ணணும். போன சீசனில் ஒருத்தவங்க வந்து ரன்னரை பண்ணாங்க இல்லையா, அவங்கள மாதிரி பண்ணலாம். சீசன் 1 ஓவியா அவர்கள் வந்து ஒன்று பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணி ட்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க பேசுகிறதுலே வந்துட்டு ரொம்ப நம்ம தீபக் அண்ணா சொன்ன மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் பேசுதுப்பா அந்த பொண்ணு. நார்மலாக பேசுனாலே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி நான் வாயை பொத்திக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு ஃபேக்காக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. உங்களுக்கு எப்படி தோணுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வியானா ஃபேன்ஸ்லாம் நான் வந்து அடிக்காதீங்கப்பா, வியானா வந்து எப்படி இருக்காங்கன்றது தான் சொன்னேன். அவங்க நார்மலாக கொஞ்சம் அவங்க டோனை மாற்றிட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஃபேன்ஸ் இருக்குது. அவங்க கொஞ்சம் கேம் பிளேவை மாற்றினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு அவங்க கண்டிப்பாக அந்த ஃப்ரேம்லேயே இல்லை. திவ்யா கணேசன் அவர்கள் தான் ஃப்ரேம் ஃபுல்லாக இருக்காங்க. வியானா வந்து அந்த கேம் இதுலேருந்து ஃபோக்கஸ்லேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வந்து. பட் இருந்தாலுமே வியானா ஃபேன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக ஓட்டுக்களை தெருக்கி விட்டுட்ருக்காங்க நம்ம வியானாக்கு. ஸோ தேர்ட் பிளேஸில் நம்ம வியானா அவர்கள் இருக்காங்க. ஃபோர்த்து பிளேஸில் நம்ம தண்ணிப்பால் அண்ணன் வந்துட்டு வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு வார்த்தையை விட்டுக்கிட்டு பைத்தியம் கீத்தியன்னு சொல்லிக்கிட்டு நான் என் பேக்ரவுண்ட் இது நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு. ஆனாலும் திவாகருக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் பண்ணுற அந்த லூஸ்தனமாக ஒரு விஷயம் பண்ணுறாரு இல்லையா, கிறுக்குத்தனமாக பண்ணுறாரு இல்லையா, நான் லூஸு கிறுக்குன்றது நான் சொல்லலைங்க, மக்கள் எல்லாருமே வெளியே சொல்கிறேன். இவர் ப்ரோ என்ன ப்ரோ கிறுக்குத்தனமாக பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவருக்கு என்ன தான் பண்ணாலுமே அந்த மாதிரி வந்து அந்த காமெடி அந்த இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஓட்டுன்றது வந்துட்டுருக்கு. எங்கேருந்துப்பா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ அவர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு ப்ரோ, அவர் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கார் ப்ரோ, அவர் இன்னோசென்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு தெரிலங்க அவர் எந்த அளவு இன்னோசென்ட் தெரில. ஆனால் பார்க்கும்போது இன்னோசென்ட்டாக தான் தெரியுறாரு. பட் அந்த பெண்கள் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தாருன்னா நல்லாயிருக்கும். அது வந்து கம்மி பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்டிங்கையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப நார்மலாக இருந்தார்னா கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் சொல்லிக்கலாம். திவாகர் அவர்கள் வந்துட்டு 4th பிளேஸில் இருக்காங்க. திவாகர் அவர்களுக்கு வந்து ஓட்டுகள் சரிஞ்சிருக்கு. நேற்று 3வது இடத்துல இருந்தார், இப்போ 4வது இடத்துக்கு வந்திருக்காரு. வியானா 4வதுலேருந்து 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ 5வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜே பாரு அக்கா.
பாரு ஃபேன்ஸ்லாம் சொன்னோடனே பயங்கரமாக கேட்டீங்க போலயே, ஓட்டுகளை தெருக்கி விட்டுருக்கீங்க போலயே, கீழே இருந்து அவங்களும் மேலே வந்துட்டாங்க. விஜய் பார்வதிக்கு ஓட்டுகள் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக விஜய் பார்வதிலாம் வரணுங்க. எனக்கு தெரிஞ்சு கமாருதீன், விஜய் பார்வதி இவங்கெல்லாம் ஃபைனல்ஸில் இருக்கணும். இவங்கெல்லாம் கேம் ஆடுறாங்க கண்டிப்பாக. கானா வினோத் வேறு மாதிரி ஒரு ஃபன் ஜோனில் போய் ஒன்று ஆடுறாரு. கமாருதீன், விஜய் பார்வதி சீரியஸாக ஒரு கேம் ஆடுறாங்க அக்ரெசிவாக. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக ஃபைனல்ஸுக்கு போகணும். முக்கியமாக திவ்யா கணேசன் அவங்களாம் வேறு மாதிரி அக்ரெசிவ். இவங்க 3 பேர்லாம் கண்டிப்பாக ஃபைனல்ஸில் இருக்கணுங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். நீங்கள் சொல்லுங்கள் இவங்க 3 பேர் இருக்கணுமா இல்லையான்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் திவ்யா கணேசன், கமருதீன், விஜய் பார்வதி இவங்க 3 பேரும் ஃபைனல்ஸில் இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக அவங்க கண்ணில் ஒரு வெறி தெரியுது, இந்த டைட்டில் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ விஜய் பார்வதி அவர்கள் 5th பிளேஸில் இருக்காங்க. அவங்களுக்கும் ஓட்டு பயங்கரமாக தாறுமாறாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ அடுத்து 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் அவருக்கு வந்துட்டு ஓட்டுகள் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு. அவர் மேலே இருந்தார் நேற்று, இப்போ கீழே இறங்கியிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சேஃப் கேம் ஆடுற மாதிரி தாங்க இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் இந்த ஓட்டல் டாஸ்கில் நல்லாவே பண்ணாப்புல. அடுத்து வந்து நம்ம சபரி அவர்கள் இருக்கார். பாவங்க சபரி அவர்கள் பாவம் இந்த வாரம் வந்துட்டு இந்த பொம்மை மாதிரி நிற்க வச்சுட்டாங்க மனுஷனை. பாவம் ஹோட்டல்லலாம் வந்து ஒருத்தர் நிற்பார் இல்லையா, அந்த மாதிரி நிற்க வச்சு ஜோக்கர் ஆகி விட்டாங்க. கண்டென்ட்டை பிளாக் பண்ணிடுறான்னு சொல்லி இந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெமி அவர்கள் இருக்காங்க. கெமி அவர்களுக்கு வந்துட்டு ஓட்டுகள் வந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வருதுங்க, கண்டிப்பாக வருது. அவங்க வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு இந்த டோட்டல் டாஸ்கில் நல்லா கேம் ஆடினாங்க. அவங்களுக்கு கிரெடிட்ஸ் யாருமே கொடுக்கல. டோட்டல் டாஸ்கில் சூப்பராக ஒரு விஷயத்தை பண்ணாங்க நம்ம கெமி அவர்கள். ஓகேங்களா. ஸோ 9th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் அவர்கள் இருக்கார். துஷார் அவர்களுக்கு ஓட்டு செம்மையான இன்க்ரீஸுங்க. யாருப்பா ஓட்டு போட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திவ்யா கணேசன், நேற்று நினைக்கிறேன் திவ்யா கணேசன் அவர்களே செஞ்சு விட்டார். கேள்விகள் கேட்டு பயங்கரமாக செஞ்சு விட்டார். ஸோ துஷார் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக இதாகி ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. துஷார் போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா மற்ற 2 பேர் வெளியே போகணும்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணி துஷாருக்கு ஓட்டு போட ஆரம்பித்து துஷாரை மேலே தூக்கிட்டாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அடுத்து லாஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் டேஞ்சர் ஜோன். ஓகேங்களா. ஸோ கெமி, துஷார்லாம் வந்துட்டு ஒரு இதில் இருக்காங்க. இப்போதைக்கு வந்து சேஃப் ஜோனில், ஓரளவு சேஃப் கலந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. அடுத்த 3 பேர் தான் டேஞ்சர் ஜோன். டேஞ்சர் ஜோனில் 10th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அவர்கள் இருக்காங்க. ரம்யா அவர்களுக்கு ஓட்டு எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லோவும் கிடையாது, ஸ்டெடியும் இருக்கிற ஸ்டாண்டர்டாக வந்துட்டுருக்கு. ஓட்டு இல்லைங்க, ரம்யாவுக்கு ஓட்டு இல்லை. ஸோ அதுதான் சொல்வேன். ஸோ ரம்யா ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருந்தீங்களோ மறக்காமல் ஓட்டு போடுங்க ரம்யாவுக்கு. ரம்யா அவர்கள் போகணுமா, இப்போயே வீட்டு விட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மிச்சர் கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகணும். பட் ரம்யா அவர்களும் பெருசாக எதுவும் இந்த வாரங்கள் 2 வாரம் எதுவும் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃப்ரேம்லேயுமே இல்லை ரம்யா அவர்கள். ஸோ நீங்கள் பார்த்து முடிவு எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எஃப்ஜே அவர்கள் கேட்டிங்கன்னா எஃப்ஜே அவர்களும் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கார். எஃப்ஜே அவர்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஆதிரி அவர்களுக்கு ஒரு எஃப்ஜேக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஆதிரி அவர்கள் வெளியே போயாச்சு. அதுக்கப்புறம் எஃப்ஜே அவர்கள் ஓரளவு வாய்ஸ் அவுட் பண்ணி என்னென்ன விஷயத்தெல்லாம் பேசணுமோ பண்ணி கேம் ஆடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஃப்ஜே அவர்கள் கண்டிப்பாக மிச்சர் கண்டஸ்டன்ஸ் சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது அவர் இந்த வாரம் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு ஓட்டில் கம்மியாக இருக்கார். சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக ஓட்டு படி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எஃப்ஜே அவர்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கார். ஸோ அடுத்து பிரவீன் அவர்கள் லாஸ்ட்டில் இருக்காருங்க. பிரவீன் அவர்கள் லாஸ்ட்டில் இருக்கார். என்ன ப்ரோ பிரவீன் லாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பிரவீன் அவர்களுக்கு சுத்தமாக வாக்குகள் இல்லை. இவங்க 3 பேருக்கு வாக்குகள் இல்லைங்க, ரம்யா, எஃப்ஜே, பிரவீன். ஓகேங்களா. ஸோ துஷாருக்குமே வாக்குகள் இருக்குது. பட் ஆனால் நாளைக்கு இன்னும் இருக்குது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரே எவிக்ஷனா 2 எவிக்ஷனா அதுதான் கேள்வி எல்லாருக்குமே வந்து வருது. ஒரே எவிக்ஷனா 2 எவிக்ஷனா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வாரத்துலேருந்து 2 எவிக்ஷன் ப்ரோ அப்போலேருந்து சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு தேவையான ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஆள் இல்லை 2 ஆள் மாட்டிக்கிறாங்க. அப்போ எடுக்க முடியாத ஆகிடுது இல்லையா. இப்போ வந்துட்டு கண்டிப்பாக 2 எலிமினேஷன் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்ன்றது போயிட்டுருக்கு. வச்சிடலாமாப்பா 2 விக்கெட்டை தூக்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக நான் அடுத்து ஃப்ரைடே நைட் சொல்லிடுறேன். ஓகேங்களா. எத்தனை பேர் போகிறாங்க, 1 2 இல்லை ட்ரிப்பிளா அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ரம்யா அவர்களை கண்டிப்பாக எடுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது வெளியே. ஏன்னா அவங்க வந்து பெருசாக எதுவும் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா. ரம்யா அவர்கள், அப்புறம் நம்ம எஃப்ஜே, இல்லைனா நம்ம பிரவீன், இல்லை துஷார், இந்த 3 பேரில் ஒருத்தர் போவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு டபுள் எவிக்ஷனாக இருந்தால், ஒரே எவிக்ஷனாக இருந்தால் இட் கேன் பி பிரவீன் ஆர் ரம்யா. ஓகேங்களா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும், யார் வெளியே போகணும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கானா வினோத் ஃபேனா, கமருதீன் ஃபேனா, வியானா ஃபேனா, திவாகர் ஃபேனா, பார்வதி ஃபேனா, அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஓட்டு இவ்வளோ வருது இல்லையா, அது உண்மையான ஓட்டா இல்லை வேறு ஏதாவது மூலியமாக போடுறாங்களான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யார் ஃபேனு, நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.